உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் எங்க? இதோ போயிட்டு வந்துடுறேன். வா. இல்ல அது வா. இல்லடா அது வாடா. அவன் கிடக்குறான். என்ன போயிட்டான்? மேடம், விட்னஸ் நாம சொன்ன மாதிரி தெளிவா சொல்லிட்டான். ஆனா உங்க ஃபேமிலியில யாருமே உங்களுக்கு சப்போர்ட் இல்லையே. உங்க அண்ணன் இறந்ததுல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வருத்தமே இல்லையா? அந்த மாறன் மேல அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கூட இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். இல்ல சார், அவங்க எப்படி பேசினாலும் நாம விட்டுறக்கூடாது சார். அடுத்த இயரிங்ல இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சார். பார்க்கலாம். பார்க்கலான்னு சொல்லாதீங்க சார், கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த மாறன் ஜெயிலுக்கு போகணும், அவ்வளவுதான். செய்வேன் மேடம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். நீங்க ஃபோன் பண்ணியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. இவ்வளவு தூரம் நீங்க ஏன் வரணும்? இல்ல சார், பரவாயில்ல. கொஞ்சம் அவசரம் சார், அதனால தான் நானே உங்களை நேர்ல வந்து மீட் பண்ணலான்னு பார்த்தேன். சொல்லுங்க மேடம். சார், அந்த விட்னஸ்க்கும் மாறனுக்கும் அடிக்கடி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு சார். அது ஏதாவது சரி பண்ணணும். நானே அவரை போய் நேர்ல பார்த்து மீட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா அதுவே ஏதாவது காம்ப்ளிகேட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஆமா மேடம், நீங்க போய் பார்க்க கூடாது. ஏற்கனவே அந்த விட்னஸ் அவனுக்கு என்ன ஆனாலும் உங்க ஹஸ்பண்ட் தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்க பேச போனாலும் அவன் அதை பிரச்சனையா மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. சார், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுங்களா? சொல்லுங்க. லீகலா நாங்க விட்னஸை மீட் பண்ணி பேசணும் சார். அதுக்கு எனக்கு ஏதாவது பெர்மிஷன் வாங்கி தர முடியுங்களா? மேடம், அது வந்து சார் ப்ளீஸ் சார். அவன்கிட்ட பேசி என்ன போகுது மேடம்? சார், இந்த கேஸ்ல எனக்கு ஒரு சில டவுட் இருக்கு சார். அதனால விட்னஸ் மீட் பண்ணி பேசினா குழப்பெல்லாம் தீரும்னு யோசிக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி தான் சார் மீட் பண்ணி பேசினா போதும். சரி மேடம், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. யார்கிட்ட பேச போறோம்க்கா? இருடி, நான் சொல்றேன். ஹலோ. சார், நான் பேசிட்டேன் மேடம். நீங்க போய் விட்னஸை பார்க்கலாம். பட் உங்க ஹஸ்பண்ட் மாதிரி நீங்களும் ரூடா நடந்துக்க கூடாது. அவன் என்ன பேசினாலும் நீங்க பொறுமையா இருங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். சரி மேடம், வா போலாம். என்னக்கா ஏதோ குழப்பமா யோசிச்சுட்டே வர? திடீர்னு அந்த விட்னஸை பார்க்கணும்னு சொல்ற. உன் மைண்ட்ல என்னதான் ஓடிட்டு இருக்கு? அண்ணனோட ஆக்சிடென்ட் விஷயத்துல நடக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி முன்னுக்கு பின் முரணாவே இருக்குடி. இதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம எதிர்பார்த்தா வேற ஒண்ணு நடக்குது. எதை வச்சு அப்படி சொல்ற? ராகவன் மாமா இருக்கார்ல, அட கொடுங்க, வேலையை பாருங்க. உங்க தம்பிக்காக தானே அந்த பொய் சாட்சி சொல்ல வந்த அக்யூஸ்டுக்கு பணம் கொடுத்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நைட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு காப்பாத்தாம கார் எடுத்துட்டு போயிட்டார் சார். அச்சுச்சோ, ராகவன் மாமா தான் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு தான் பணம் கொடுத்துருக்காரு.
அக்கா அத மாறன் மாமாக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுன்னு தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கே. இப்ப அக்கா நேரா போய் விட்னஸ பார்த்தா அக்காக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுமே. என்ன பண்றது? இப்போ பணம் வாங்கிட்டு விட்னஸ் அவன் சொன்னதையே தான் திரும்ப சொல்றான். அப்புறம் எதுக்காக நம்ம பணம் கொடுக்கணும்? அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? இப்போ மாறன நல்லவன்னு சொல்றதுக்காக தான் பணம் கொடுத்தது. ஆனா அவன் ஏன் அதை சொல்லாம இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பொய்ய திரும்ப சொல்லணும்? அவனை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சனா எல்லா குழப்பமும் தீந்துரும். அதனாலதான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இதுதான் நல்ல சான்ஸ். ஐயோ அக்கா, என்னாச்சு? பாஸ் கீழே விழுந்துருச்சு. அண்ணா கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நிறுத்துங்க. என்னடி ஆச்சு? எங்க போட்ட? இதோ அங்கதான்க்கா. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு. நீ வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வேணா அந்த விட்னஸ் போய் பாக்குறேன். நீ வீட்டுக்கு போ. சரி, ஓகே. வீட்டுக்கு போக ஆட்டோக்கு காசு இருக்கா? அதெல்லாம் இருக்குக்கா. சரி. நான் பாத்துக்கிறேன். பாத்து போனே. பாய்க்கா. பிருந்தா, ஹலோ. மாமா, சொல்லு பிருந்தா, எப்படி இருக்க? அக்காக்கு டவுட் வந்துருச்சு மாமா. அக்கா விட்னஸ் பார்க்க போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? சரி சரி சரி, நீ போய், நான் பாத்துக்கிறேன். மாறா, என்னாச்சு? என்ன பதட்டமா இருக்க? யார் போன்ல? வீராக்கு செம்ம டவுட் வந்துருச்சு. அந்த விட்னஸ் பார்க்க போயிட்டு இருக்கா. பிருந்தா ஃபோன் பண்ணி சொன்னான். என்ன சொன்னா? என்னடா இது இவ்ளோ நடந்திருக்கு? என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இது என்ன ரொம்ப நல்ல விஷயமா சொல்லிட்டு இருக்கறதுக்கு? எல்லாத்தையும் சமாளிச்சலாம்னு நினைச்சேன். கடைசியில் இவ கண்ணில் போய் மாட்டிக்கிட்டேன். ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் சந்தேகமா பார்த்துருக்காத்த. சரி விடு, இது எல்லாத்தையும் நானே அவகிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு தெரிய போதில்ல, அதுவும் நல்லதுதான். இங்க பாருத்த, இது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். வீராக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை தான். பேசாம இரு. அதுக்கு நீ என்ன பண்ண போற? கொஞ்சம் யோசிக்க விடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.